பாருங்க, இப்போ வந்து பண்ண போகிறது மூச்சு விட இன்னும் ஒரு படி மேலே போகணும். எந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சுப்பீங்கன்றதை பார்க்கணும். புஜங்காசனம் மாதிரி இப்படி படுத்துக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரீத்திங். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு டியூன் பண்ணுறோம். நீங்கள் இப்போ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிற மாதிரி நல்லா கவனிங்க. புருவ மத்தி இது புஜங்காசனா புருவ மத்தியில் கவனம் வைக்கணும். ஓகே, இப்போ ரெண்டு பேருமே நார்மல் புஜங்காசனா செய்யுங்க. பிரீத் இன், ஹெட் அண்ட் செஸ்ட் அப் பண்ணு, சும்மா அப் பண்ணு, ஸ்டே, எல்போ மடக்கு, எல்போ மடக்கு, அப்படி இரு, மேலே பார், நல்லா கவனிங்க. இப்போ நான் புருவ மத்தியில் பார்க்க சொல்லலை, டூ புஜங்காசனா ஒன்லி. நான் வாட்ச், உங்களுக்கு பாடியில் ஒரு டிஃபிகல்ட்டியும் ஒரு ஷேக்கிங் இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். உனக்கு என்ன ஃபீல் பண்ணுற? ஓகே, அனலைஸ் யுவர் பாடி, வாட் ஹேப்பனிங், யூ ஆல்சோ, ரைட்? டவுன். இப்போ பிரீத்திங்கோட மேலே வரணும். சரியா? இன்ஹேலோட மேலே வரணும். மேலே வந்துட்டு ரெண்டு கண்களும் மேல் நோக்கி பார்க்கணும். ஓகே, ரைட். Breathe in, up. புருவ மத்தியில் பாருங்க, பிரீத்திங் பண்ணிட்டே இரு. Now watch very clearly. டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் பார்க்குறீங்களான்னு பாருங்க. Able to analyze. த்ரீ, டூ, ஒன், ரிலாக்ஸ். என்ன தெரிஞ்சது? உங்களை முதல்ல கேட்குறேன், அவங்க சொல்லுவாங்க பதில். நீங்கள் பாடியை தான் பார்த்தீங்க. அப்போ கண்ணு சிமிட்டலை. வெரி குட். நெக்ஸ்ட். இவங்க ஃபேஸை பார்த்தீங்களா? முதல்ல எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது ஸ்ட்ரகிள் இருந்தது. இப்போ எப்படி இருந்துச்சு பிரகதி? ஃப்ரீயாக இருந்தது. அவளே சொல்கிறா. நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கு இப்போ செஞ்சதுக்கு எப்படி? கான்சென்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி செய்யும் போது கவனிச்சிங்களா? ரொம்ப நேரம் வித்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணாங்க. முதல்ல ரெண்டு பேருமே புருவ மத்தியில் கவனம் இல்லை. ஓகே, இப்போ ரெண்டு பேருக்குமே புருவ மத்தியில் கவனம் இருக்கு. ஆனால் ஒன்று, இவர் சீனியர். எதுலனா மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இவர் சீனியர். இவர் கற்றுக்கினது அந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பொண்ணுக்கு தெரியாது. நான் சொல்லித்தரலை, அவருக்கு நான் பர்சனலாக சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு வருஷம் மேலே பழக்கம். ஓகே, ஆனால் உங்கள் முன்னாடி நான் ரெண்டு பேரையும் வச்சு காட்டினேன். இவளுக்கும் அந்த டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ அவளே சொன்னது தான், எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சுன்னு. பட் நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், புருவ மத்தியில் பாரு, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆகிடுச்சு பாருங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இவர் ஒரு வருஷம் முன்னாடி கற்றுக்கினாரு, இவன் இப்போ தான் முதல்ல பண்ணுறா. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனை பண்ணா. ஆனால் அவளால் செய்ய முடிஞ்சது. இதுதான் விஷயம். எப்போ நம்ம பண்ணாலுமே நம்மளுடைய கவனம் புருவ மத்தியில் இருந்ததுன்னா நம்ம பண்ணுறது கரெக்ட். ஆனால் அது எப்படி? இது கஷ்டமாச்சே. இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஆக்சுவலி நீங்கள் செஞ்சு பார்த்தா தெரியும், அது கஷ்டம்தான். இந்த பொண்ணு செய்ய காரணம் வந்து முதல் விஷயம், அவகிட்ட ஸ்ட்ரெஸ் இல்லை. ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரெஸ் இல்லை, அவள் கூலாக இருக்கா. இந்த நிமிஷம்னா இந்த டே அவள் கூலாக இருக்கா. அதனால தான் செய்ய முடிஞ்சது. என் மைண்டில் எந்த ஒரு எமோஷனுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன். இதே மேபி உங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம். அப்போ எல்லா ஆசனாலையுமே நம்ம பிரீத்திங்கில் கவனம் வச்சுக்கணும், புருவ மத்தியில் கவனம் இருக்கணும்.